சுவாமி விவேகானந்தரின் சொற்பொழிவுகள். இந்த சொற்பொழிவின் தலைப்பு சீடர் இயல். சான் பிரான்சிஸ்கோ, 29 மார்ச் 1900. நான் பேச வேண்டிய தலைப்பு சீடர் இயல். நான் சொல்லப்போவதை நீங்கள் எப்படி ஏற்பீர்கள் என்பது எனக்கு தெரியாது. அதை ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு சற்று கடினமாக இருக்கும். ஆசிரியர்கள் மற்றும் சீடர்களின் லட்சியங்கள் உங்கள் நாட்டிற்கும் எங்கள் நாட்டிற்கும் மிகவும் வேறுபடுகின்றன. இந்தியாவின் ஒரு பழைய பழமொழி என் நினைவிற்கு வருகிறது. லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் இருக்கலாம், ஆனால் ஒரு சீடனை கண்டுபிடிப்பது கடினம். அது சரி என்றுதான் தோன்றுகிறது. ஆன்மீகத்தை அடைய முக்கியமான தேவை சீடனின் மனப்பாங்காகும். சரியான மனப்பாங்கு இருந்தால் ஒளி எளிதில் கிடைக்கிறது. உண்மையை பெற சீடனுக்கு என்ன தேவை? உண்மையை அறிய ஓர் இமைப்பொழுதுதான் தேவைப்படுகிறது என்று சிறந்த ரிஷிகள் கூறுகிறார்கள். அது ஒரு அறிதல். கனவு கலைகிறது, அவ்வளவுதான். கனவு கலைய எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு நொடி. கனவு மறைந்து விடுகிறது. மனமயக்கம் விலக எவ்வளவு நேரம் ஆகும்? இமை பொழுதுதான். நான் உண்மையை அறிந்ததும் போய் மறைந்து போவதை தவிர வேறு எதுவும் நடக்கவில்லை. கயிற்றை பாம்பென்று நினைத்தேன். இப்பொழுது அது கயிறு என்பது தெரிகிறது. வெறும் அரை வினாடிதான், வேலை முடிந்துவிட்டது. நீங்கள்தான் அது. நீங்கள்தான் உண்மை. இதை அறிய எவ்வளவு காலமாகும்? நாம் கடவுள் என்றால், எப்போதும் கடவுளாகவே இருக்கிறோம் என்றால், இதை நாம் அறியாதது ஆச்சரியம்தான். இதை அறிவது ஒன்றுதான் இயற்கையானது. நாம் எப்போதும் எதுவாக இருந்தோமோ இருக்கிறோமோ அதை கண்டுபிடிக்க ஊழி காலங்கள் தேவையில்லை. ஆனாலும் தானே விளங்குகின்ற இந்த உண்மையை உணர்வது கடினம் போல் தோன்றுகிறது. அதை பற்றிய ஒரு மங்கலான காட்சி கிடைப்பதற்கு எத்தனையோ காலம் ஆகிறது. கடவுள்தான் வாழ்க்கை, கடவுள்தான் உண்மை. இதை பற்றி எழுதுகிறோம். கடவுள்தான் உண்மை, கடவுளை தவிர மற்ற எதுவும் உண்மை இல்லை என்று சொல்கிறோம். இன்று இருந்தது நாளை மறைபவை என்பதை நம் இதய ஆழத்தில் உணர்கிறோம். இருந்தும் நம்முள் பலரும் வாழ்க்கை முழுவதும் ஒரே மாதிரியே இருக்கிறோம். உண்மையற்றதை பிடித்து கொண்டு உண்மைக்கு புறமுதுகு காட்டுகிறோம். உண்மையை அறிய நாம் விரும்பவில்லை. யாரும் நம் கனவை கலைப்பதை நாம் விரும்பவில்லை. நாம் ஆசிரியர்களை விரும்பவில்லை. கற்றுக்கொள்ள யார் விரும்புகிறார்கள்? உண்மையை உணர்ந்து மனமயக்கத்தை வெல்ல யாரேனும் விரும்பினால், உண்மையை அவன் ஒரு குருவிடமிருந்து பெற விரும்பினால், அவன் ஒரு உண்மையான சீடனாக இருக்க வேண்டும். சீடனாக இருப்பது எளிதல்ல. அதற்கு நிறைய ஆயத்தங்கள் தேவை. பல நிபந்தனைகளை நிறைவு செய்ய வேண்டும். வேதாந்திகள் 4 முக்கியமான நிபந்தனைகளை வகுத்திருக்கிறார்கள். முதல் நிபந்தனை, உண்மையை அறிய விரும்பும் சீடன் இந்த உலகிலும் சரி மறு உலகிலும் சரி லாபத்தை அடையும் எல்லா ஆசைகளையும் விட்டுவிட வேண்டும். நாம் எதை பார்க்கிறோமோ அது உண்மை அல்ல. மனத்தில் ஆசை இருக்கும் வரை நாம் பார்ப்பது உண்மையாகாது. கடவுள் உண்மை, உலகம் உண்மை அல்ல. இதயத்தில் ஒரு துளி உலக ஆசை இருக்கும் வரையிலும் உண்மை தெரியாது. என் கண்முன் இந்த உலகம் அழிந்து போகட்டும், நான் கவலைப்பட மாட்டேன். மறு உலக விஷயமும் அதேதான். சொர்க்கத்திற்கு போவதை பற்றியும் நான் கவலைப்பட மாட்டேன். சொர்க்கம் என்பது என்ன? இந்த உலக வாழ்க்கையின் தொடர்ச்சிதான் அது. சொர்க்கம் என்ற ஒன்று இல்லாமல் இருந்திருக்குமானால், இந்த பூலோக வாழ்க்கைக்கு தொடர்ச்சி என்ற ஒன்று இல்லாதிருந்திருக்குமானால் நாம் இன்னும் நன்றாக இருந்திருப்போம். நாம் கண்டு கொண்டிருக்கின்ற மூட கனவுகள் என்றோ கலைந்து போயிருக்கும். சொர்க்கத்திற்கு போவதன் மூலம் துன்பமிக்க மனமயக்கங்களைத்தான் நீடித்துக் கொள்கிறோம். சொர்க்கத்தில் உங்களுக்கு என்ன கிடைக்கிறது? நீங்கள் தேவர்கள் ஆகிறீர்கள். அமுதத்தை உண்டு முடக்குவாதத்தினால் அவதிப்படுவீர்கள். பூமியை விட அங்கு துன்பங்கள் குறைவு. ஆனால் உண்மையும் குறைவாகத்தான் இருக்கிறது. பணக்காரர்களால் ஏழைகளை விட குறைவாகத்தான் உண்மையை அறிய முடியும். செல்வந்தன் இறைவனது அரசில் நுழைவதை விட ஒட்டகம் ஊசியின் காதில் நுழைவது எளிது. சொத்து, அதிகாரம், வசதிகள், இன்ப நுகர்ச்சிகள் இவற்றை தவிர வேறு எதை பற்றியும் சிந்திக்க பணக்காரனுக்கு நேரமில்லை. பொதுவாக பணக்காரன் மத உணர்வு உடையவனாக இருப்பது அரிது. ஏன்,
ஏனெனில் மத உணர்வு வந்துவிட்டால் வாழ்க்கையின் இன்பத்தை அனுபவிக்க முடியாது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அதுபோலவே சொர்க்கத்திலும் ஆன்மீக உணர்வுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. அங்கே வசதிகளும் இன்பங்களும் அதிகம். அவற்றை விட்டு கொடுக்க அவர்கள் இசைய மாட்டார்கள். அழுகை என்பதே சொர்க்கத்தில் இருக்காது என்று சொல்லப்படுகிறது. ஒருபோதும் அழாதவனை நான் நம்புவதில்லை. அவனுக்கு இதயம் இருக்க வேண்டிய இடத்தில் ஒரு பெரிய பாறாங்கல் இருக்கிறது. தேவர்களுக்கு அவ்வளவாக இரக்கம் என்பது கிடையாது என்பது தெரிகிறது. அங்கு அவர்கள் பலர் இருக்கிறார்கள். அற்ப ஜீவர்களாகிய நாமோ இந்த பயங்கர உலகில் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த கஷ்டங்களிலிருந்து நம்மை அவர்கள் காப்பாற்ற முடியும். ஆனால் அவர்கள் அதை செய்வதில்லை. அவர்கள் அழுவதில்லை. அங்கே துன்பமோ துயரமோ கிடையாது. அதனால் யாருடைய கஷ்டத்தை பற்றியும் அவர்கள் கவலைப்படுவதில்லை. அவர்கள் அமுதத்தை குடிக்கிறார்கள். நடனங்கள் நடக்கின்றன. அழகிய மனைவிகள் இன்னும் எல்லாம் இருக்கின்றன. இவற்றிற்கு எல்லாம் அப்பால் சென்று சீடன் இந்த உலகின் எதையுமோ அல்லது இதுவரை இருந்துள்ள சொர்க்கங்களையோ நான் பொருட்படுத்தவில்லை. நான் ஒரு சொர்க்கத்திற்கும் போக விரும்பவில்லை. புலநுகர்ச்சி வாழ்க்கை எனக்கு எந்த உருவிலும் வேண்டாம். நான் இந்த உடம்பு, இந்த மாமிச பிண்டம் என்று என்னை உடம்புடன் ஒன்றுபடுத்தி கொண்டிருக்கின்ற புலன் வாழ்க்கை எனக்கு வேண்டாம். நான் உடம்பு என்றே நினைத்து கொண்டிருக்கிறேன். அதை நான் நம்ப மறுக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். இந்த உலகமும் சொர்க்கங்களும் எல்லாமே புலன்களுடன் பிணைக்கப்பட்டுள்ளன. புலன்கள் இல்லை என்றால் நீங்கள் இந்த உலகை பொருட்படுத்த மாட்டீர்கள். சொர்க்கமும் ஓர் உலகம்தான். பூமி, சொர்க்கம் இவற்றின் நடுவே உள்ளவையெல்லாம் இவை அனைத்திற்கும் ஒரே பெயர் பூமி என்பதுதான். ஆகவே சீடன் இறந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் அறிந்து கொண்டு எதிர்காலத்தை பற்றி நினைத்து கொண்டு அதிர்ஷ்டம் என்றால் என்ன, இன்பம் என்றால் என்ன என்பதை உணர்ந்து இவற்றை துறந்து மெய்ப்பொருளை மட்டும் தேட முயல வேண்டும். இதுதான் முதல் நிபந்தனை. இரண்டாவது நிபந்தனை, அவன் தனது அகப்புலன்களையும் புறப்புலன்களையும் கட்டுப்படுத்துவதுடன் சில ஆன்மீக பண்புகளில் நிலை பெற்றவனாக இருக்க வேண்டும். நாம் பார்க்கத்தக்க விதத்தில் உடலில் பல பாகங்களில் உள்ளவை புறப்பொருட்கள். அகப்புலன்களை நாம் பார்க்க முடியாது. கண், காது, மூக்கு போன்ற புறப்புலன்கள் நமக்கு உள்ளன. இவற்றிற்கு ஒத்த அகப்புலன்கள் உள்ளே உள்ளன. எப்போதும் இந்த இரண்டு வகை புலன்களின் கூப்பிட்ட குரலுக்கு ஓடியவாறு உள்ளோம் நாம். புலன்களுக்கு ஏற்றாற்போல் புலநுகர்ச்சி பொருட்கள் உள்ளன. நுகர்ச்சி பொருட்கள் பக்கத்தில் இருந்தால் அவற்றை நுகரும்படி புலன்கள் நம்மை வற்புறுத்துகின்றன. இதில் நமது விருப்பமோ சுதந்திரமோ கிடையாது. மூக்கு இருக்கிறது, நறுமணமும் அருகில் இருக்கிறது. அதை நான் முகர்ந்தேயாக வேண்டும். துர்நாற்றம் அடித்தால் அதை முகராதே என்று நான் எனக்கு சொல்வேன். ஆனால் இயற்கையோ முகர் என்று சொல்கிறது. நானும் முகர்கிறேன். நான் என்ன ஆகிறேன் பாருங்கள். நம்மை நாம் பிணைத்து கொண்டு விட்டோம். கண்கள் இருக்கின்றன. நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் நான் பார்த்துதான் ஆக வேண்டும். கேட்பது விஷயத்திலும் அப்படியே. யாராவது என்னிடம் கசப்பாக பேசினாலும் அதை நான் கேட்டுத்தான் ஆக வேண்டும். என்னுடைய செவி உணர்ச்சி அப்படி என்னை கட்டுப்படுத்துகிறது. நானும் அதனால் துன்பம் அடைகிறேன். இகழ்ச்சியோ புகழ்ச்சியோ மனிதன் கேட்டுத்தான் ஆக வேண்டும். பொதுவாக காது கேட்காத பலரை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் அவர்களை பற்றி ஏதாவது சொன்னால் அது மட்டும் எப்படியோ அவர்களுக்கு கேட்டுவிடும். இந்த புற அக புலன்கள் எல்லாம் சீடனின் கட்டுப்பாட்டிற்குள் இருக்க வேண்டும். கடுமையான பயிற்சியால் அவன் தன் மனதை புலன்கள் மற்றும் இயற்கையின் உத்தரவுகளை எதிர்த்து நிற்க செய்கின்ற நிலையை அடைய வேண்டும். மனத்தை பார்த்து, நீ என் மனம், நீ எதையும் பார்க்கவோ கேட்கவோ கூடாது என்று கட்டளையிடுகிறேன் என்று சொன்னால், மனமும் எதையும் பார்க்காமல் எதையும் கேட்காமல் இருக்கின்ற, எந்த உருவமோ ஒளியோ மனத்தை பார்க்காமல் இருக்கின்ற திறன் படைத்தவனாக இருக்க வேண்டும். அந்த நிலையில் மனம் புலன்களின் ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு விட்டது. அவற்றிலிருந்து பிரிந்து விட்டது. அது இப்போது புலன்களுடனோ உடலுடனோ சம்பந்தப்படவில்லை. புறப்பொருட்கள் இப்போது மனதிற்கு உத்தரவிட முடியாது. மனம் தன்னை அவற்றுடன் இணைத்து கொள்ள மறுக்கிறது. நறுமணம் இருக்கிறது. சீடன் மனத்திடம் முகராதே என்கிறான். மனம் அந்த வாசனையை நாடாமல் இருக்கும். இந்த நிலையை அடையும் போது நீங்கள் சீடனாக தொடங்குகிறீர்கள். அதனால்தான் எல்லோரும் நான் உண்மையை அறிந்துவிட்டேன் என்று சொல்லும்போது
நீங்கள் உண்மையை அறிந்திருந்தால் உங்களுக்கு சுய கட்டுப்பாடு இருக்க வேண்டும். அப்படி சுய கட்டுப்பாடு இருந்தால் புலன்களை அடக்கி காட்டுங்கள் என்று கூறுவேன். அடுத்ததாக மனத்தை அமைதியுற செய்ய வேண்டும். அது ஓடிக்கொண்டிருக்கிறது. நான் தியானம் செய்ய அமர வேண்டியதுதான். உலகில் உள்ள அத்தனை கெட்ட விஷயங்களும் பாய்ந்து வருகின்றன. அருவருப்பாக உள்ளது. நினைக்கக்கூடாது என்று நான் எண்ணும் எண்ணங்களை மனம் நினைப்பானேன்? நான் அதன் அடிமை போல் இருக்கிறேன். மனம் அமைதியின்றி கட்டுப்பாடற்ற நிலையில் இருக்கும் வரை ஆன்மீக அறிவு கிடைப்பதற்கான சாத்தியமே இல்லை. மனத்தை கட்டுப்படுத்த சீடன் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் சிந்திப்பதுதான் மனத்தின் வேலை. ஆனால் சீடன் விரும்பாவிட்டால் அது நினைக்கக்கூடாது. அவன் கட்டளையிட்டால் அது நினைப்பதை நிறுத்த வேண்டும். சீடன் என்னும் தகுதி பெற இத்தகைய மனநிலை மிக அவசியம். மேலும் சீடனுக்கு மிகுந்த சகிப்புத்தன்மை வேண்டும். வாழ்க்கை வசதியாக இருப்பது போல் தோன்றுகிறது. எல்லாம் சரியாக போகும்போது மனமும் சரியாக செயல்படுகிறது. ஏதாவது தவறு நடக்கட்டும், மனம் சமநிலையை இழக்கிறது. இது சரியல்ல. எல்லா தீமைகளையும் துன்பங்களையும் ஒரு முணுமுணுப்பு கூட இல்லாமல், துயரை பொருட்படுத்தாமல், அவற்றை முறியடிப்பதற்காக எதிர்ப்பையோ மாற்றத்தையோ பழிவாங்குதலையோ நினைக்காமல் எல்லாவற்றையும் சகித்து கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையான சகிப்புத்தன்மை. அதை நீங்கள் அடைய வேண்டும். உலகில் நன்மையும் தீமையும் எப்போதும் உள்ளன. தீமை இருக்கிறது என்பதை பலர் மறந்து விடுகிறார்கள். மறக்கவாவது முயல்கிறார்கள். அதனால் தீமை நேரும்போது திணறுகிறார்கள், கசப்படைகிறார்கள். வேறு சிலர் இருக்கிறார்கள், தீமை இருக்கிறது என்பதை அவர்கள் மறுக்கிறார்கள். எல்லாம் இன்பமயம் என்று நினைக்கிறார்கள். இதுவும் பலவீனம்தான். இதுவும் தீமையைக் கண்டு பயப்படுவதால் வருவதுதான். ஒரு பொருளில் துர்நாற்றம் வீசுகிறது, அதன் மீது பன்னீர் தெளித்து அது மணக்கிறது என்று எதற்காக சொல்ல வேண்டும்? ஆம், உலகில் நல்லதும் உள்ளது, தீயதும் உள்ளது. கடவுள்தான் உலகில் தீயதை வைத்துள்ளார். ஆனால் அவருக்காக நீங்கள் அதை வெள்ளையடித்து மறைக்க வேண்டிய அவசியமில்லை. ஏன் தீமை உள்ளது என்பது உங்களுக்கு தேவையற்ற விஷயம். தயவு செய்து நம்பிக்கை வைத்து அமைதியாக இருங்கள். என் குருதேவரான ஸ்ரீராமகிருஷ்ணர் நோயுற்றிருந்தபோது ஒரு பிராமணர் வந்து ஸ்ரீராமகிருஷ்ணர் தமது ஆற்றல் மிக்க மனசக்தியால் தம்மை குணப்படுத்தி கொள்ளலாமே என்று ஆலோசனை கூறினார். நோயுற்ற பகுதியின் மீது அவர் மனத்தை குவித்தால் போதும், நோய் குணமாகிவிடும் என்று சொன்னார். அதற்கு ஸ்ரீராமகிருஷ்ணர், என்ன, கடவுளிடம் அர்ப்பணித்துவிட்ட மனத்தை இந்த சிறிய உடம்புக்கு இழுத்து வருவதா என்று கேட்டார். உடம்பையும் நோயையும் பற்றி நினைக்க மறுத்துவிட்டார் அவர். அவரது மனம் தொடர்ந்து கடவுள் நினைவாகவே இருந்தது. அது கடவுளுக்கு முழுக்க முழுக்க அர்ப்பணிக்கப்பட்டு விட்டது. வேறு எதற்கும் அவர் அதை பயன்படுத்த மாட்டார். ஆரோக்கியம், செல்வம், நீண்ட ஆயுள், இதுபோன்று நல்லவை என்று அழைக்கப்படுபவற்றிற்காக ஆசைப்படுவது மனமயக்கமே தவிர வேறில்லை. அவற்றை அடைவதற்காக மனத்தை அவற்றின் மீது செலுத்துவது மனமயக்கத்தை இன்னும் வலுப்படுத்துகிறது. வாழ்க்கையில் ஏற்கனவே இந்த கனவுகளும் மனமயக்கங்களும் உள்ளன. வரப்போகின்ற வாழ்க்கையில், அதாவது சொர்க்கத்தில், இவற்றை இன்னும் அதிகமாக வேண்டுகிறோம். அதாவது இன்னும் அதிக மனமயக்கம் வேண்டும் என்கிறோம். தீமையை தடுக்காதீர்கள், அதை எதிர்கொள்ளுங்கள். நீங்கள் தீமையை விட உயர்ந்தவர்கள். உலகில் துயரம் இருக்கிறது. அதை யாராவது அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். யாருக்காவது தீமை செய்யாமல் நீங்கள் செயல்படவே முடியாது. உலகில் நல்லதை தேடுகிறீர்கள் என்றால் தீமையை உங்களிடமிருந்து விலக்கி அதை வேறு ஒருவர் அனுபவிக்க செய்கிறீர்கள் என்று பொருள். ஒவ்வொருவரும் அதை மற்றவர் தோள் மீது சுமத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். சீடனோ, உலகின் துன்பங்கள் எனக்கு வரட்டும், நான் அவற்றையெல்லாம் சகித்து கொள்கிறேன், மற்றவர்கள் நிம்மதியாக இருக்கட்டும் என்கிறான். சிலுவையில் அறையுண்ட மனிதரை நினைவு கூறுங்கள். தாம் விடுபடுவதற்காக தேவதூதர் படைகளையே அவர் அழைத்திருக்க முடியும். ஆனால் அவர் தீமையை தடுக்கவில்லை. தம்மை சிலுவையில் அறைந்தவர்களைக் கண்டு அவர் பரிதாபப்பட்டார். எல்லா அவமானத்தையும் துன்பத்தையும் சகித்தார். அனைவரின் பாரத்தையும் தம்மீது போட்டு கொண்டார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். உண்மையான சகிப்புத்தன்மை இத்தகையது.
சாதாரண வாழ்க்கையை விட எவ்வளவு உயரத்தில் அவர் இருந்தார். அடிமைகளாகிய நாம் புரிந்து கொள்ளாத உயரத்தில் இருந்தார் அவர். ஒருவர் என்னை அடிக்கிறான், பளிச்சென்று என் கை அவனை அடிக்கிறது. இதில் அந்த சிறப்புமிக்கவரின் பெருமையையும் மகிமையையும் என்னால் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அந்த பெருமையை நான் எப்படி உணர முடியும்? ஆனால் நான் லட்சியத்தை கீழே இழுக்க மாட்டேன். நான் உடம்பு தீமையை எதிர்க்கிறேன் என்பதை நான் உணர்கிறேன். ஒரு தலைவலி வந்தால் அதை குணப்படுத்த உலகம் முழுவதும் அலைகிறேன். 2000 புட்டை மருந்து குடிக்கிறேன். ஆகவே இந்த அற்புத மனங்களை என்னால் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? நான் லட்சியத்தை பார்க்கிறேன், ஆனால் அதன் எவ்வளவு பகுதியை பார்க்கிறேன்? இந்த உடல் உணர்வு, இந்த சிறிய நான், அதன் இன்ப துன்பங்கள், சுக துக்கங்கள், இவை எதுவும் அந்த இடத்தை அணுகவே முடியாது. ஜடத்தை பற்றிய நினைவு இல்லாமல் ஆன்மாவை மட்டுமே எப்போதும் நினைத்து கொண்டிருந்தால் அந்த லட்சியத்தின் கணநேர காட்சி கிடைக்கும். உலகியல் சிந்தனைகள், புலனுலகின் கவர்ச்சிகள், இவற்றிற்கு அந்த லட்சியத்தில் இடமில்லை. மனத்தை அங்கிருந்து அகற்றி ஆன்மாவின் மீது வையுங்கள். உங்கள் வாழ்வு, சாவு, இன்பம், துன்பம், பெயர், புகழ் இவற்றை மறந்துவிடுங்கள். நீங்கள் உடம்பு அல்ல, மனம் அல்ல, தூய ஆன்மா என்பதை உணருங்கள். நான் நான் என்று சொல்லும்போது இந்த ஆன்மாவையே குறிப்பிடுகிறேன். நீங்கள் கண்களை மூடிக்கொண்டு நான் என்று நினைத்து பாருங்கள். என்ன தோன்றுகிறது? உங்கள் உடம்பின் தோற்றம் தெரிகிறதா அல்லது உங்கள் மன இயல்பு தோன்றுகிறதா? அவை வருமானால் நீங்கள் உங்கள் உண்மையான நான் என்பதை இன்னும் உணரவில்லை. நான் என்று சொன்னதும் பிரபஞ்சத்தையும் எல்லையற்ற பரம்பொருளையும் காண்கின்ற ஒரு காலம் வரும். அப்போது உங்கள் உண்மையான ஆன்மாவை காண்பீர்கள். நீங்கள் எல்லையற்றவர்கள் என்பதை உணர்வீர்கள். அதுதான் உண்மை. நீங்கள் ஆன்மா, ஜடப்பொருள் அல்ல. மாயை என்ற ஒன்று இருக்கிறது. அதில் ஒரு பொருள் இன்னொரு பொருளாக நினைக்கப்படுகிறது. ஆன்மா ஜடம் என்று நினைக்கப்படுகிறது. உடல் ஆன்மாவாக நினைக்கப்படுகிறது. இதுதான் மாபெரும் மாயை. இது ஒழிய வேண்டும். அடுத்த தகுதி, சீடனுக்கு குருவிடம் நம்பிக்கை இருக்க வேண்டும். மேலை நாடுகளில் ஆசிரியர் அறிவை அளிக்கிறார், அவ்வளவுதான். குருவுடனான உறவு வாழ்வில் மிகவும் உயர்ந்தது. வாழ்க்கையில் எனக்கு மிகவும் நெருங்கிய அன்பான உறவினர் குருதான். அவருக்கு பிறகுதான் தாய், அதற்கு பிறகு தந்தை. என்னுடைய முதல் வணக்கம் குருவுக்குத்தான். இதை செய் என்று என் தந்தை சொல்கிறார், செய்யாதே என்று குரு சொல்கிறார். நான் அதை செய்ய மாட்டேன். குரு என் ஆன்மாவை விடுவிக்கிறார். தாயும் தந்தையும் இந்த உடம்பைத்தான் கொடுக்கிறார்கள். ஆனால் குருவோ நான் ஆன்மாவாக பிறக்கும்படி செய்கிறார். எங்களுக்கு சில தனிப்பட்ட நம்பிக்கைகள் உள்ளன. ஏற்கனவே முக்த புருஷர்களாக உள்ள சிலர், மிகவும் தனிப்பட்ட சிலர், உலகின் நன்மைக்காக, உலகிற்கு உதவி செய்வதற்காக இங்கே பிறக்கின்றனர் என்பது அவற்றுள் ஒன்று. அவர்கள் ஏற்கனவே சுதந்திரர்கள். இவர்கள் தங்கள் முக்தியை பற்றி கவலைப்படுவதில்லை. மற்றவர்களுக்கு உதவவே விரும்புகிறார்கள். அவர்களுக்கு நாம் எதையும் கற்பிக்க வேண்டியதில்லை. சிறு வயதிலிருந்தே அவர்களுக்கு எல்லாம் தெரியும். அவர்கள் 6 மாத குழந்தையாக இருக்கும்போதே மிகப்பெரிய உண்மைகளை சொல்லக்கூடும். மனித சமுதாயத்தின் ஆன்மீக வளர்ச்சி இந்த முக்த புருஷர்களைத்தான் சார்ந்துள்ளது. மற்ற தீபங்களை ஏற்ற உதவும் முதல் தீபங்களை போன்றவர்கள் இவர்கள். எல்லோரிலும் ஒளி உள்ளது என்பது உண்மைதான். ஆனால் பலரிடம் அது மறைந்திருக்கிறது. ஆரம்பத்திலிருந்தே இந்த மகான்கள் ஒளி வீசும் தீபங்களாக திகழ்கின்றனர். இவர்களை அணுகுபவர்களின் தீபங்கள் ஏற்றப்படுகின்றன. முதல் தீபத்திற்கு இதனால் எந்த இழப்பும் இல்லை. அதனால் அது தன் ஒளியை மற்ற தீபங்களுக்கு அழைத்து கொண்டே இருக்கிறது. கோடிக்கணக்கான தீபங்கள் ஏற்றப்படுகின்றன. ஆனால் முதல் தீபம் மங்காமல் எரிந்து கொண்டே இருக்கிறது. முதல் தீபம்தான் குரு. அதிலிருந்து ஏற்றப்படும் விளக்கு சீடன். பிறகு இது குருவாகிறது. இவ்வாறு இது தொடர்கிறது. கடவுளின் அவதாரங்கள் என்று அழைக்கப்படுகின்ற இந்த மாமனிதர்கள் ஆன்மீகத் துறையில் வான்போல் உயர்ந்தவர்கள். அவர்கள் தங்கள் சக்தியை சீடர்களுக்கு கொடுத்து ஒரு மாபெரும் ஆன்மீக அலையை ஆரம்பித்து வைக்கிறார்கள். இந்த சீடர்கள் தங்கள் சீடர்களுக்கு கொடுக்க இப்படியே இந்த சக்தி தலைமுறை தலைமுறையாக வருகிறது. சர்ச்சில் உள்ள பாதிரி கை வைத்து பிறரை ஆசீர்வதிக்கிறார். முந்தைய பாதிரிகளிடமிருந்து தாம்
பெற்ற சக்தியை அவர்களுக்கு கொடுப்பதாக சொல்கிறார். இயேசு தமது சக்தியை சீடர்களுக்கு கொடுத்ததாகவும் அது தலைமுறை தலைமுறையாக தமக்கு வந்ததாகவும் கூறுகிறார். பாதிரிகளுக்கு மட்டுமின்றி நாம் எல்லோருக்குமே அத்தகைய சக்தி இருக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம். அந்த மகோன்னதமான ஆன்மீக சக்தியை எடுத்து செல்லும் சாதனங்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் ஏன் இருக்கக்கூடாது? கூடாது என்பதற்கு எந்த காரணமும் இல்லை. ஆனால் நீங்கள் முதலில் ஒரு குருவை, உண்மையான குருவை கண்டுபிடிக்க வேண்டும். அவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. உடம்புடன் கூடிய ஒருவர் உங்களுக்கு குருவாக வைக்கலாம். ஆனால் உண்மை குரு உடம்பில் இல்லை. அவர் உடம்புடன் கூடிய மனிதர் அல்ல. உங்கள் கண்களுக்கு தோன்றுவது போலவும் அவர் இல்லை. குரு ஒரு மனிதராக உங்களிடம் வரலாம். அவரிடமிருந்து நீங்கள் சக்தியை பெறலாம். சில வேளைகளில் அவர் கனவில் வந்து உலகத்திற்கு சக்தியை கொடுக்கலாம். குருவின் சக்தி பல வழிகளில் நமக்கு வந்து சேரலாம். ஆனால் நம்மை போன்ற சாதாரண மக்களுக்கு குரு நேரில் வந்துதான் ஆக வேண்டும். அவர் வரும் வரை நாம் ஆயத்தங்கள் செய்து கொண்டிருக்க வேண்டும். கடவுள், ஆன்மா, மதம், முக்தி இவை பற்றியெல்லாம் சொற்பொழிவுகள் கேட்கிறோம், புத்தகங்கள் படிக்கிறோம், வாத பிரதிவாதங்கள் செய்கிறோம். ஆனால் இவை ஆன்மீகம் அல்ல. ஏனெனில் ஆன்மீகம் புத்தகங்களிலோ கொள்கைகளிலோ தத்துவங்களிலோ இல்லை. ஆன்மீகம் என்பது கற்பதோ வாதம் செய்வதோ அல்ல. அது உண்மையான அகவளர்ச்சி. கிளிகள் கூட மனப்பாடம் செய்து ஒப்பிக்க முடியும். நீங்கள் கற்றறிந்தவராக இருந்தால் அதனால் என்ன? கழுதைகள் முழு நூல் நிலையங்களையே சுமந்து செல்ல முடியும். உண்மையான ஒளி வரும்போது புத்தகங்களிலிருந்து கற்பதெல்லாம் நின்றுவிடும். புத்தக படிப்பு தேவையில்லை. தன் சொந்த பெயரை கூட எழுத தெரியாத மனிதன் முழு ஆன்மீக உணர்வு பெற்றவனாக இருக்கலாம். உலகில் உள்ள எல்லா நூல் நிலையங்களையும் தன் மூளையில் வைத்து கொண்டிருப்பவன் ஆன்மீக உணர்வு இல்லாதவனாக இருக்கலாம். ஆன்மீக வளர்ச்சிக்கு கற்றறிவு ஒரு தேவையல்ல, புலமை ஒரு தேவையல்ல. குருவின் ஒரு ஸ்பரிசம், ஒரு சக்தி பரிமாற்றம் போதும். அது உங்கள் இதயத்தை துளிர்க்க செய்துவிடும். அப்போதுதான் வளர்ச்சி ஏற்படும். இதுதான் உண்மையான ஞானஸ்தானம். அதன் பிறகு நிற்க வேண்டி இருக்காது. தொடர்ந்து முன்னேறிக்கொண்டே இருப்பீர்கள். என் நண்பரும் கிறிஸ்தவ போதகருமான ஒருவர் சில வருடங்களுக்கு முன்பு என்னை பார்த்து, நீங்கள் இயேசுவை நம்புகிறீர்களா என்று கேட்டார். ஆம், நம்புகிறேன். சற்று அதிக பயபக்தியுடனேயே நம்புகிறேன் என்றேன். அப்படியானால் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளலாமே என்று அவர் கூறினார். நான் எப்படி ஞானஸ்தானம் பெறுவது? யாரிடமிருந்து பெறுவது? உண்மையான ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடிய மனிதர் எங்கிருக்கிறார்? ஞானஸ்தானம் என்றால் என்ன? சில பிரார்த்தனைகளை சொல்லிக்கொண்டு உங்கள் மீது தண்ணீரை தெளிப்பதும் உங்களை தண்ணீரில் ஆழ்த்துவதுமா அது என்று கேட்டேன். ஆன்மீக வாழ்க்கைக்கு நம்மை நேரடியாக அறிமுகம் செய்து வைப்பதுதான் ஞானஸ்தானம். உண்மையான ஞானஸ்தானம் பெற்றால் நீங்கள் உடம்பு அல்ல, ஆன்மா என்பதை அறிவீர்கள். முடிந்தால் எனக்கு அத்தகைய ஞானஸ்தானம் கொடுங்கள். இல்லையானால் நீங்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. நீங்கள் ஞானஸ்தானம் என்று அழைக்கின்ற ஒன்றை பெற்ற பின்பும் அப்படியே தான் இருக்கிறீர்கள். இயேசுவின் பெயரால் ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்று வெறுமனே சொல்வதால் என்ன பயன்? வெறும் பேச்சு. அந்த பேச்சு உங்கள் மூடத்தனத்தால் உலகை என்றும் தொந்தரவுபடுத்துகின்ற வேலை. அறியாமை இருளில் மூழ்கி இருந்தும் தாங்கள் மிகவும் அறிவாளிகள், படித்தவர்கள் என்று நினைத்து கொள்கின்ற இந்த மூடர்கள் குருடர்களால் வழிகாட்டப்படுகின்ற குருடர்களைப் போல் அங்குமிங்கும் தத்தளித்து கொண்டு சுழன்று சுழன்று வருகிறார்கள். ஆகவே நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளாதீர்கள். ஞானஸ்தானம் அது இது என்று பெருமையடித்துக் கொள்ளாதீர்கள். உண்மையான ஞானஸ்தானம் இருக்கத்தான் செய்கிறது. ஆரம்பத்தில் இயேசு இந்த உலகத்திற்கு வந்து போதித்தாரே, அப்பொழுது இருந்தது. ஒளி பெற்ற மகான்கள், அவ்வப்போது உலகத்திற்கு வருகின்ற மாமனிதர்கள் அந்த தெய்வீக காட்சியை நமக்கு காட்டவல்ல ஆற்றல் பெற்றிருந்தார்கள். இதுதான் உண்மையான ஞானஸ்தானம். மதங்களில் மந்திரங்களுக்கும் சடங்குகளுக்கும் முன்பே பிரபஞ்சம் தழுவிய உண்மையின் கரு இருக்கிறது. காலப்போக்கில் இந்த உண்மை மறக்கப்படுகிறது. சடங்குகளும் சம்பிரதாயங்களும் இந்த உண்மையின் தலையை அழுத்தி கொன்று விடுகின்றன. சடங்குகள் எஞ்சுகின்றன, கூடு இருக்கிறது. ஆன்மீக பொக்கிஷம் அதனுள் இல்லை. ஞானஸ்தானம் என்னும் சடங்கு உங்களிடம் இருக்கிறது.
ஆனால் உண்மையான ஞானஸ்தானத்தை சிலரே அளிக்க முடியும். ஆனால் புறச்சடங்கு போதாது. உயிரோட்டமான உண்மையை பற்றிய உண்மையான அறிவு தேவை என்றால் நாம் தீட்சை பெற வேண்டும். அதுதான் லட்சியம். குரு எனக்கு கற்பித்து என்னை ஒளிக்கு கொண்டு செல்ல வேண்டும். அவர் எந்த சங்கிலியின் இணைப்பாக இருக்கிறாரோ அதன் ஒரு இணைப்பாக என்னை ஆக்க வேண்டும். தெருவில் போகின்ற ஒருவனை குரு என்று சொல்ல முடியாது. தெய்வீக உண்மையை அறிந்த, அனுபூதியில் அதை உணர்ந்த, தன்னை ஒரு ஆன்மாவாக கண்ட ஒருவரே குருவாக இருக்க முடியும். வெறும் பேச்சாளர் குருவாக இருக்க முடியாது. என்னை போன்ற ஒரு வாய்ச்சொல் வீரனான முட்டாள் நிறைய பேச முடியும், ஆனால் குருவாக இருக்க முடியாது. ஒரு வாய்ச்சொல் வீரனான முட்டாள் நிறைய பேச முடியும், ஆனால் குருவாக இருக்க முடியாது. உண்மையான குரு சீடனிடம், போ, இனி பாவம் செய்யாதே என்று சொல்வார். அதன் பிறகு சீடனால் பாவம் செய்ய முடியாது. பாவம் செய்யும் சக்தியும் அவனுக்கு இனி கிடையாது. வாழ்க்கையில் இத்தகைய மாமனிதர்களை நான் கண்டுள்ளேன். பைபிளையும் அதுபோன்ற நூல்களையும் படித்திருக்கிறேன். அவை அற்புதமானவை. ஆனால் உயிரை தொடும் அற்புத ஆற்றலை நூல்களில் காண முடியாது. வாழ்க்கையை ஒரு நொடியில் மாற்றக்கூடிய சக்தியை சிறப்புடன் ஒளிரும் தீபங்கள் போன்ற இவர்களிடம்தான் காண முடியும். இந்த பிரகாசிக்கும் தீபங்கள் அவ்வப்போது நம்மிடையே தோன்றுகின்றனர். இவர்கள்தான் குருவாக இருக்க தகுதி உள்ளவர்கள். நீங்களும் நானும் வெற்று பேச்சு வீரர்கள், குரு அல்ல. பேச்சால் மோசமான அதிர்வுகளை எழுப்பி உலகை தொந்தரவு செய்கிறோம். நாம் நம்புவோம், பிரார்த்தனை செய்வோம், போராடுவோம். ஒரு நாள் வரும், அன்று உண்மையை அறிவோம். பிறகு பேச வேண்டிய அவசியம் இருக்காது. குரு 16 வயது சிறுவன், சீடன் 80 வயதினர். குரு மௌனத்தின் மூலம் போதித்தார். சீடனின் சந்தேகங்கள் உடனே மறைந்தன. அவர்தான் குரு. இப்படி ஒருவர் கிடைத்தால் அவர் மீது நீங்கள் எத்தனை அன்பும் நம்பிக்கையும் வைக்க வேண்டும் என்று எண்ணி பாருங்கள். ஏன், அவர் கடவுள்தான், அதற்கு குறைந்தவர் அல்ல. அதனால்தான் இயேசுவின் சீடர்கள் அவரை கடவுளாக வழிபட்டார்கள். சீடன் குருவை கடவுளாகவே வழிபட வேண்டும். அனுபூதி பெறும் வரையில் மனிதனுக்கு தெரிந்ததெல்லாம் அந்த நடமாடும் தெய்வம், மனித உருவில் உள்ள அந்த கடவுள்தான். வேறு வழியில் அவன் கடவுளை எப்படி அறிய முடியும்? இதோ அமெரிக்காவில் ஒருவன் இயேசுவுக்கு 1900 வருடங்களுக்கு பிறகு பிறந்தவன். கிறிஸ்து பிறந்த அந்த யூத இனத்தோடு கூட தொடர்பு இல்லாதவன் இருக்கிறான். அவன் இயேசுவையோ அவரது குடும்பத்தினரையோ பார்த்ததும் கிடையாது. அவன் இயேசுநாதர் தான் கடவுள், அதை நம்பாவிட்டால் நீ நரகத்திற்கு போவாய் என்று சொல்கிறான். இயேசுவின் சீடர்கள் அவரை ஏன் கடவுள் என்று நம்பினார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அவர் அவர்களுடைய குரு. அதனால் அவர்கள் அவரை கடவுளாகவே போற்றினார்கள். ஆனால் 1900 வருடங்களுக்கு முன்பு பிறந்த இயேசுவுடன் இந்த மனிதருக்கு, இந்த அமெரிக்கனுக்கு என்ன சம்பந்தம்? நான் இயேசுவை நம்பவில்லை, அதனால் நான் நரகத்திற்கு போக வேண்டும் என்று இந்த அமெரிக்க இளைஞன் கூறுகிறான். இயேசுவை பற்றி இவனுக்கு என்ன தெரியும்? இவன் பைத்தியக்கார விடுதிக்கு பொருத்தமானவன். இத்தகைய நம்பிக்கையினால் பலன் இல்லை. அவன் தன் குருவை கண்டுபிடிக்க வேண்டும். இயேசுநாதர் திரும்பவும் பிறக்கலாம், உங்களிடம் வரலாம். அப்போது நீங்கள் அவரை கடவுளென வழிபட்டால் அது சரி. குரு வரும் வரை நாம் காத்திருக்க வேண்டும். அவரை கடவுளாக வழிபட வேண்டும். அவர் கடவுள், அதற்கு குறைவான எதுவும் இல்லை. நீங்கள் அவரை பார்க்கும்போது குரு மெல்ல மறைந்து விடுகிறார். என்ன எஞ்சுகிறது? குரு காட்சியளித்த இடத்தில் கடவுள் இருக்கிறார். நம்மிடம் வருவதற்காக கடவுள் அணையும் பிரகாசமான முகமூடிதான் குரு. நாம் தொடர்ந்து அவரை பார்க்கும்போது முகமூடி மெல்ல விலகி கடவுள் வெளிப்படுகிறார். தெய்வீக பேரின்பமே மனித உருவில் வந்தவரும், மிக உயர்ந்த ஞானத்தின் உருவமானவரும், மிக சிறந்த பேற்றை அளிப்பவருமான குருவை நான் வணங்குகிறேன். அவர் பரிசுத்தமானவர், பரிபூரணர், இரண்டற்ற ஒன்றையானவர், என்றும் உள்ளவர், இன்ப துன்பங்களுக்கு அப்பாற்பட்டவர், எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டவர், குணங்களை கடந்தவர், எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவர். குரு உண்மையில் இப்படித்தான் இருக்கிறார். சீடன் அவரை கடவுளாக எண்ணி நம்புகிறான், போற்றுகிறான்,
கீழ்ப்படுகிறான். கேள்வி எதுவும் கேட்காமல் பின்பற்றுகிறான். இதில் ஆச்சரியம் எதுவுமில்லை. குருவுக்கும் சீடனுக்கும் உள்ள உறவு முறை இதுதான். சீடன் நிறைவேற்ற வேண்டிய அடுத்த நிபந்தனை முக்தியில் தீவிர நாட்டம் கொள்வதாகும். கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கும் தீ நம்மை எரித்துவிடும் என்று தெரிந்தும், புலன்கள் நம்மை சுட்டரிக்கின்றன என்று தெரிந்தும், அவை நமது ஆசையை அதிகரிக்கின்றன என்று தெரிந்தும், தீயில் பாய்ந்து சாகும் விட்டில் பூச்சிகளைப் போல் நாம் இருக்கிறோம். ஆசை அதை அனுபவிப்பதன் மூலம் திருப்தியுறுவதில்லை. வெண்ணெய் தீயை கொழுந்துவிட்டு எரிய செய்வது போல் போகம் ஆசையை அதிகரிக்கிறது. ஆசை ஆசையினால் மேலும் அதிகரிக்கிறது. இதெல்லாம் தெரிந்தும் மக்கள் எப்போதும் அதில் மூழ்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். பிறவிதோறும் போகப் பொருட்களின் பின்னால் போகிறார்கள். அதன் காரணமாக மிகவும் துன்புறுகிறார்கள். இருந்தும் அவர்களால் ஆசையை விட முடியவில்லை. ஆசை என்னும் கொடிய தலையிலிருந்து அவர்களை காப்பாற்ற வேண்டிய மதத்தை கூட அவர்கள் ஆசையை திருப்தி செய்வதற்கான ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார்கள். உடம்புடனும் புலன்களுடனும் ஆசை என்னும் அடிமைத்தனத்துடன் உள்ள தலையை அறுக்கும்படி அவர்கள் இறைவனை பிரார்த்திப்பதே இல்லை. அதற்கு பதிலாக ஆரோக்கியம், சொத்து, நீண்ட ஆயுள் இவையெல்லாம் வேண்டுமென்று பிரார்த்திக்கிறார்கள். ஓ ஆண்டவனே, என்னுடைய தலைவலியை போக்கு, எனக்கு பணம் கொடு, இப்படித்தான் வேண்டுகிறார்கள். அவர்களுடைய பார்வையின் பரப்பு மிகவும் குறுகிவிட்டது, மிகவும் இழைந்துவிட்டது, மிகவும் மிருகத்தனமாகிவிட்டது, மிகவும் அருவருப்பாகிவிட்டது. இந்த உடலுக்கு மேல் எதையும் யாரும் ஆசைப்படுவதில்லை. ஓ என்ன சீரழிவு, என்ன வேதனை! அவர்களுக்கு வேண்டியது இந்த சதை, ஐம்புலன்கள், வயிறு, அவ்வளவுதான். வயிற்றையும் பாலுணர்ச்சியையும் தவிர வேறு என்னதான் இந்த உலகம்? கோடிக்கணக்கான ஆண்களையும் பெண்களையும் பாருங்கள். இவற்றிற்காகத்தான் அவர்கள் வாழ்கிறார்கள். இவற்றை அவர்களிடமிருந்து எடுங்கள். அவர்கள் தங்கள் வாழ்க்கையை சூன்யமாக, பொருளற்றதாக, சகிக்க முடியாததாக காண்பார்கள். நாம் அப்படித்தான் இருக்கிறோம். நமது மனமும் அப்படித்தான் இருக்கிறது. வயிற்று பசியை, சிற்றின்ப வெறியை தீர்த்து கொள்ள அது எப்போதும் வழிமுறைகளை தேடிக்கொண்டிருக்கிறது. எப்போதும் இப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. இடையறாத துன்பம் நிலவுகிறது. உடலின் இந்த ஆசைகள் தற்காலிக இன்பத்தை கொடுத்துவிட்டு நிரந்தரமான துன்பத்தையும் தருகின்றன. மேற்பரப்பில் அமுதமும் கீழே விஷமும் உள்ள கோப்பை தண்ணீரை குடிப்பது போன்றது இது. இருந்தும் நாம் இவற்றின் பின்னாலேயே சென்று கொண்டிருக்கிறோம். இதற்கு என்ன செய்வது? இந்த துன்பங்களிலிருந்து விடுபட ஒரே வழி புலன்களையும் ஆசைகளையும் துறப்பதே. ஆன்மீக வாழ்க்கை தேவையென்றால் துறந்தேயாக வேண்டும். இதுதான் உண்மையான பரிசோதனை. உலகத்தை துறவுங்கள். பொருளற்ற இந்த புலன்களை துறந்து விடுங்கள். ஒரே ஒரு உண்மையான ஆசைதான் உள்ளது. அதுதான் உண்மையை தெரிந்து கொள்வது, ஆன்மீக வாழ்க்கை வாழ்வது. உலகாயுதம் வேண்டாம், அகந்தை வேண்டாம். நான் ஆன்மீக வாழ்க்கை வாழ்ந்தேயாக வேண்டும். இந்த ஆசை தீவிரமாகவும் உறுதியாகவும் இருக்க வேண்டும். ஒருவன் அசைய முடியாதபடி அவனுடைய கைகளும் கால்களும் கட்டப்பட்டு ஒரு நெருப்பு துண்டு அவன் மீது வைக்கப்பட்டால் அதை உதறித்தள்ள அவன் தன் முழு ஆற்றலுடன் போராடுகிறான். இதுபோன்ற தீவிர ஆசை, பற்றி எரிகின்ற இந்த உலகை உதறித்தள்ள இடைவிடாத போராட்டம் எப்போது நிகழ்கிறதோ அப்போதுதான் தெய்வீக உண்மையின் ஒரு கண நேர காட்சி எனக்கு கிடைப்பதற்கான தருணம் வந்துள்ளது. என்னை பாருங்கள், என் பர்சில் 2-3 ரூபாய்களே உள்ளன. அது தொலைந்துவிட்டால் அதை தேட என் வீட்டிற்குள் 20 தடவை அலைகிறேன். என்ன கவலை, என்ன வேதனை, என்ன போராட்டம்! உங்களில் ஒருவருடன் சிறு மனஸ்தாபம் போதும். 20 வருடங்களானாலும் அதை மறக்க மாட்டேன். அதை மறக்கவோ மன்னிக்கவோ என்னால் முடியாது. புலன்களின் இத்தகைய அற்ப விஷயங்களுக்காக என்னால் இவ்வளவு போராட முடிகிறது. கடவுளுக்காக இப்படி போராட யார் இருக்கிறார்கள்? குழந்தைகள் தங்கள் விளையாட்டில் எல்லாவற்றையும் மறக்கிறார்கள். வாலிபர்கள் புல நுகர்ச்சியில் பைத்தியமாக இருக்கிறார்கள். வேறு எதை பற்றியும் அவர்கள் கவலைப்படுவதில்லை. முதியவர்கள் தங்கள் கடந்த காலத்தின் தவறுகளை நினைத்து குமைந்து கொண்டிருக்கிறார்கள். புதிய இன்பங்களை அனுபவிக்க இயலாதவர்கள் கடந்த கால இன்பங்களை அசை போடுகிறார்கள். அசை போடுவது, அதைத்தான் அவர்கள் செய்ய முடியும்.
புலனின்பங்களில் காட்டும் தீவிர ஆசையை அவர்கள் கடவுளிடம் வைப்பதில்லை. கடவுள்தான் உண்மை. உள்ள ஒரே பொருள் கடவுள்தான். ஆன்மாதான் இருக்கிறது, ஜட பொருள் இல்லை என்றெல்லாம் எல்லோரும் சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் கடவுளிடம் கூறுவது ஆன்மீகத்தை அல்ல, ஜட பொருட்களைத்தான். ஜட பொருட்களையே எப்போதும் அவர்கள் கேட்கிறார்கள். அவர்களுடைய பிரார்த்தனைகளில் ஆன்மா ஜட பொருட்களிலிருந்து பிரிக்கப்படவில்லை. சீரழிவு, இதுதான் மதத்திற்கு நேர்ந்துவிட்ட கதி. எல்லாம் வெறும் போலித்தனமாகி வருகிறது. வருடங்கள் ஓடுகின்றன, ஆனால் ஆன்மீக விஷயமாக ஒரு முன்னேற்றமும் இல்லை. மனிதன் ஒன்றே ஒன்றிற்காகத்தான் இயங்க வேண்டும், அதுதான் ஆன்மா. ஏனெனில் ஆன்மா ஒன்றுதான் உள்ளது, அதுதான் லட்சியம். இப்பொழுது உங்களால் அதை அடைய முடியாதென்றால், அதுதான் லட்சியம், அது எனக்கு தெரிகிறது, ஆனால் என்னால் முடியவில்லை என்று சொல்லுங்கள். ஆனால் அதை நீங்கள் செய்ய மாட்டீர்கள். நீங்கள் உங்கள் நிலைக்கு மதத்தை இழுத்து வருகிறீர்கள். ஆன்மாவின் பெயரில் ஜட பொருட்களை தேடுகிறீர்கள். நீங்கள் நாத்திகர்கள். நீங்கள் புலன்களை தவிர வேறு எதையும் நம்புவதில்லை. இன்னார் இன்னபடி சொன்னார், அதில் ஏதாவது இருக்கலாம், அதன்படி நடந்து அந்த வேடிக்கையையும் கொஞ்சம் பார்ப்போமே, ஒருவேளை ஏதாவது நல்லது நடக்கலாம், உடைந்த என் கால் ஒருவேளை சரியாகலாம் என்று நினைக்கிறீர்கள். நோயாளிகள் பரிதாபமானவர்கள், ஆனால் மிகப்பெரிய பக்தர்கள் அவர்கள்தான். கடவுளை வேண்டிக் கொண்டால் அவர் தங்களை குணப்படுத்துவார் என்று அவர்கள் நம்புகிறார்கள். இதுதான் மதம் என்று கொள்ளாமலும் அவர்களின் பிரார்த்தனை உண்மையானதாகவும் இருக்குமானால் இது அவ்வளவு கெடுதல் என்று சொல்ல முடியாது. துன்பப்படுபவன், உலகப் பொருட்கள் மீது நாட்டம் கொண்டவன், உண்மையை தேடுபவன், உண்மையை அறிந்தவன் என்று 4 விதமானவர்கள் என்னை வழிபடுகிறார்கள் என்று ஸ்ரீகிருஷ்ணர் கீதையில் கூறுகிறார். துன்பப்படுபவர்கள் அதிலிருந்து விடுபடுவதற்காக கடவுளை தேடுகிறார்கள். நோயிற்றிருப்பவர்கள் நோய் தீர வேண்டும் என்பதற்காக வழிபடுகிறார்கள். செல்வத்தை இழந்தவர்கள் அது திரும்ப கிடைப்பதற்காக பிரார்த்திக்கிறார்கள். அவரிடம் என்னென்னவோ கேட்பவர்களும் இருக்கிறார்கள். பெயர், புகழ், செல்வம், பதவி என்று இவர்களின் ஆசைக்கு அளவே இல்லை. ஓ மேரி, நான் விரும்பும் பொருள் கிடைத்தால் உனக்கு காணிக்கை செலுத்துவேன், என் பிரார்த்தனைக்கு நீ செவி சாய்த்தால் கடவுளை வழிபடுவேன், எல்லாவற்றிலும் உனக்கு ஒரு பங்கு கொடுப்பேன் என்பார்கள் அவர்கள். இவ்வளவு உலகாயுத எண்ணங்கள் இல்லாவிட்டாலும் கடவுள் நம்பிக்கையற்ற சிலர் அவரை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். அவர்கள் தத்துவங்களை படிக்கிறார்கள், சாஸ்திரங்களை படிக்கிறார்கள், சொற்பொழிவுகள் கேட்கிறார்கள், இன்னும் பல செய்கிறார்கள். இவர்கள் உண்மையை ஆராய்பவர்கள். 4வது வகையினர் கடவுளை அறிந்து அவரை வழிபடுபவர்கள். இந்த 4 வகையினரும் நல்லவர்களே, கெட்டவர்கள் அல்ல. அவர்கள் எல்லோரும் கடவுளையே வழிபடுகிறார்கள். ஆனால் நாம் சீடர்களாக முயன்று கொண்டிருக்கிறோம். மிக உயர்ந்ததான உண்மையை அறிவதுதான் நம் ஒரே நோக்கம். மிக உயர்ந்ததே நம் லட்சியம். பூரண அனுபூதி என்றெல்லாம் பல பெரிய வார்த்தைகளை சொல்லி கொண்டிருக்கிறோம். அந்த வார்த்தைகளுக்கு நம்மை தகுதி உடையவர்களாக ஆக்கிக் கொள்வோம். ஆன்மாவில் இருந்து கொண்டு ஆன்மாவில் ஆன்மாவை வழிபடுவோம். அடித்தளம் ஆன்மா, நடுக்கட்டிடம் ஆன்மா, முடிவும் ஆன்மாவாக இருக்கட்டும். எங்கும் ஓர் உலகமும் இருக்காது, அது விண்வெளியில் சுழன்று மறைந்து போகட்டும். யார் கவலைப்பட போகிறார்கள்? ஆன்மாவில் நிலைத்து நில், அதுதான் லட்சியம். அதை இன்னும் அடையவில்லை என்பது நமக்கு தெரியும். பரவாயில்லை, நம்பிக்கையை இழக்காதீர்கள், லட்சியத்தை கீழே இழுக்காதீர்கள். உங்கள் உடம்பை பற்றியும் நீங்கள் உயிரற்ற உணர்ச்சியற்ற ஜடப்பொருள் என்றும் எவ்வளவு குறைவாக எண்ணுகிறீர்கள். ஒளி வீசுகின்ற மரணமற்ற ஆன்மா என்று உங்களை எவ்வளவு அதிகமாக எண்ணுகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். அவ்வாறு அதிகமாக நினைக்கும் அளவிற்கு ஜடப்பொருளிலிருந்தும் உடம்பிலிருந்தும் புலன்களிலிருந்தும் முற்றிலும் விடுபட இயங்குவீர்கள். இதுதான் முக்தியில் தீவிர நாட்டம். சீடனின் 4வதும் இறுதியுமான நிபந்தனை உண்மையற்றதிலிருந்து உண்மையை பிரிக்கும் விவேகம். உண்மையானது ஒன்றே ஒன்றுதான், அதுதான் கடவுள். எந்த நேரமும் மனம் அவரை நோக்கி செல்ல வேண்டும், அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்க வேண்டும். கடவுள் இருக்கிறார், வேறு எதுவும் இல்லை. மற்ற எல்லாம் வருகின்றன போகின்றன. உலகத்தை பற்றிய ஆசை மாயை, ஏனெனில் உலகம் உண்மையற்றது.
மற்றவையெல்லாம் உள்ளது உள்ளபடி தெரியும் வரை, அதாவது அவை உண்மையற்றவை என்பது தெரியும் வரை, மனதில் கடவுளை பற்றிய நினைவே அதிகரித்து கொண்டே போக வேண்டும். சீடனாக விரும்புபவன் இந்த 4 நிபந்தனைகளையும் நிறைவு செய்ய வேண்டும். இவற்றை நிறைவு செய்யாமல் உண்மையான குருவின் தொடர்பு அவனுக்கு கிடைக்காது. அதிர்ஷ்டவசமாக அவர் கிடைத்தாலும் அவர் கொடுக்கும் சக்தி இவனது வளர்ச்சியை துரிதப்படுத்தாது. இந்த நிபந்தனைகளை நிறைவேற்றுவதில் விட்டு கொடுப்பது என்பது சிறிதும் கூட இருக்கக்கூடாது. நிபந்தனைகள் பூர்த்தியான பிறகு, இந்த ஆயத்தங்கள் எல்லாம் ஆன பிறகு சீடனின் இதயத்தாமரை விரியும், வண்டு வந்து சேரும். குரு தன் உடம்பிற்குள் இருந்தார், தன்னுள் இருந்தார் என்பதை சீடன் அப்போது அறிவான். அவன் மலர்கிறான், அவன் உணர்கிறான். சம்சார பெருங்கடலை கடந்து அப்பால் செல்கிறான். அவன் இந்த பயங்கர கடலை தாண்டுகிறான். பிறகு இரக்கம் காரணமாக லாபத்தையோ புகழையோ கருதாமல் மற்றவர்களும் இந்த கடலை கடக்க உதவுகிறான்.